தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் புது வாழ்வு தந்தார். சங்கீதம் 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் நாம் இந்நாள் வரைக்கும் ஜீவனுள்ளோர்களாக இந்த உலகத்தில் வாசமாயிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய ஜீவனை கொண்டு நமக்கு ஜீவனை தந்தார். நித்திய ஜீவனுக்கு நம்மை வழிநடத்தினார். பாவிகளாக இருந்த நம்மை அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தினார். நம்முடைய நீதியினால் அல்ல, அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் நாம் இந்த இரட்சிப்பை பெற்றோம். தீத்து 3:3-5 ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, புது வாழ்வு தந்த தேவனை நாம் போற்றி துதிப்போம். அவரே நம்மை நித்தியத்திற்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாக பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருப்போம். நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு சகிப்புத்தன்மையோடு இயேசுவானவர் சொன்னது போல அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னாரே, அதுபோல நாமும் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், அவரை பற்றி கொள்வோம். நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களாக அவர் வருகையில் அவரோடு செல்வதற்கு நாம் கரைத்திரையற்றவர்களாக காணப்பட அவரை வாஞ்சியோடு தேடுவோம். புது வாழ்வு தந்த தேவனை என்றென்றும் போற்றி புகழ்ந்து பாடி துதிப்போம். ஆமீன்.